ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாடல் 1. மார்கழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச் செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாடல் 2. வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்கடலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாடல் 3. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெரும் செந்நெல் ஊடு கயல் உழ பூங்குவழை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத பெருஞ்செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாடல் 4. ஆழி மழை கண்ணா என தொடங்கும் மழையின் அறிவியலை விளக்கும் ஆண்டாளின் பாசுரம். பாடல். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொட ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ங்கம் தொடுத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாடல் 5. எடுத்த காரியத்தில் வெற்றி கிட்ட ஆண்டாள் அருளும் அற்புத வழி இந்த திருப்பாவை 5ஆம் பாசுரம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பூதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 6. உறக்கத்தில் இருந்து விழித்துக் கொள்ள மட்டுமா தோழியரை அழைக்கிறாள் கோதை. இந்த திருப்பாவை 6ஆம் பாசுரத்தில் அதை பற்றி விரிவாக பார்ப்போம். புல்லும் சிலம்பின கான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 7. பேச்சரவம் எல்லாம் அந்த கேசவனின் பெருமைகளே தோழியின் துயில் எழுப்பும் கோதையின் திருப்பாவை. கீசு கீஸ் என்றும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 8. கண்ணனையே தன் அன்பினால் கட்டிய வழி சீக்கிரம் வெளியே வா என்பதாக அமைகிறது கோதையின் திருப்பாவை பாசுரம் 8. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 9. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என நாமும் பலவும் நவில அழைக்கிறாள் கோதை. இந்த திருப்பாவை பாசுரம் 9ஆம் பாசுரத்தில்
மார்கழியின் இந்த காலைக்கு இரண்டு தன்மைகள். ஒன்று, அறைக்குள் அடைந்து கிடக்கும் வரைக்கும் அதுவே சொர்க்கம் என்று நினைக்க வைப்பது. மற்றொன்று, துயில் நீங்கி வெளியே வந்து காலை அழகை கண்டதும் இதுவல்லவோ சொர்க்கம் என்று வியக்க வைப்பது. இனி பாசுரத்திற்குள் செல்லலாம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணைமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்தரவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ, உன்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் எண் 10. நோன்பினை நோற்று நான் சொர்க்கம் புகுவேன் என்று சில தோழிகள் வைராகியமும் பேசினார்கள். ஆனால் இந்த மார்கழியின் பனிக்கு கதவை அடைத்துக் கொண்டு கதகதப்பாய் உறங்குகின்றனர். அவர்கள் வேண்டுமானால் சொன்ன சொல் தவறலாம், ஆனால் நாச்சியாள் தன் நா பிறழ்வாளா? வாருங்கள் பார்ப்போம். திருப்பாவை பாசுரம் எண் 10. நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகருணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 11. முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட உறங்கும் தோழியை உறக்க அழைக்கிறாள் கோதை. அதிகாலையில் நாம் பாடி பயனுறவே ஆண்டாள் தமிழ் மொழியால் தன் திருமொழியை பாடினாள். வில்லிபுத்தூரை கோகுலமாக்கிக் கொண்டாள். அவள் தோழிகள் எல்லாம் ஆய்ச்சியராயினர். கோகுலத்தில் மாடுகளும் கன்றுகளும் மிகுந்து இருப்பதை போன்றே இங்கும் மிகுந்து காணப்படுகின்றன. இனி பாசுரம் 11. கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரள் அறியச் சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல் குல் புன மயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 12. ஆண்டாள் வருவாள் என்று அறிந்தும் தோழிகள் உறங்கும் காரணம் என்ன? கோதையின் திருப்பாவை 12 பார்க்கலாம். ஒவ்வொரு தோழிக்கும் ஓர் ஆசை. ஆண்டாள் தன் வீட்டு வாசலில் நின்று ஒரு பாசுரம் பாடிவிட மாட்டாளா? ஆண்டாள் வாசல் வந்தால் பாசுரம் மட்டுமா வரும்? அந்த பரந்தாமனும் அல்லவா வந்து விடுவான். அவன் பாத தீட்சை பெற்றுவிட்டால் மோட்சம் என்பதை கேட்டு பெற வேண்டியதில்லையே. வாருங்கள் பாசுரம் 12 பார்க்கலாம். கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் கடை பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 13. பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்த கோதண்டனை பாட அழைக்கிறாள் கோதை. இளமையில் இறைவனை நாடி வருகிற போது அதிகமான தயக்கத்தோடே வருகிறோம். சில நேரங்கள் அருகில் செல்கிறோம், பின்பு அஞ்சி விலகிக் கொள்கிறோம். இன்னும் கொஞ்ச காலம் ஆகட்டும் என்று காத்திருக்கிறோம். வாருங்கள் பாசுரம் 13க்கு உள்ளே செல்லலாம். புள்ளின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானே கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 14. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையினை போற்றிட தன் தோழியை அழைக்கிறாள் கோதை. விடுவதற்கு முன்பாக எழுந்து கொள்வதின் சிறப்பை சாஸ்திரங்கள் சிறப்பாக போற்றுகின்றன. அதிகாலை வேளையை
பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லி அந்த வேளையில்தான் தேவர்களும் ரிஷிகளும் நீராடப் போகிறார்கள் என்று சொல்கிறது. இந்த காலத்தில் எந்த தோஷமும் கிடையாது. வாருங்கள் பாசுரத்தின் உள்ளே சென்று பார்க்கலாம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கற் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதென்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை திருப்புள்ளி எழுச்சி பாசுரம் 15. மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை பாட தோழியை அழைக்கும் கோதை. நித்திரை மகாமாயாய் இருக்கும் போல் தெரிகிறது. இல்லை என்றால் முன்தினம் இரவு கூடி பேசி அந்த கோபாலனின் மகிமையை கோதை சொல்ல கேட்டு கண்ணீர் மல்லி மெய்சிலிர்த்த தோழிகள் தற்போது சகலமும் மறந்து உறங்குகிறார்கள் என்றால் அதை என்ன சொல்வது? வாருங்கள் பாசுரம் 15 உள்ளே சென்று பார்க்கலாம். எல்லே இளம்கிழியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழையேமின் நங்கையீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 16. திருப்பள்ளி எழுச்சி பாட கோயில் வாசலில் திரண்ட ஆய்ச்சியர் கதவு திறக்க வேண்டுகிறாள் கோதை. எல்லோரையும் கூட்டிச் சேர்ப்பது பெரிய வேலை. அதுவும் தெய்வ காரியம் என்றால் மிகவும் சிரமம் தான். ஆண்டாள் அதை மிகவும் விருப்பத்தோடு செய்தாள். வாருங்கள் பாசுரத்திற்கு உள்ளே சென்று பார்க்கலாம். திருப்பாவை பாசுரம் 16. நாயகனாய் நின்ற நந்தகோபன் உடைய கோயில் காப்போனே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்போனே மணிக்கதவம் தாழ்தரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய வந்தோம் துயில் எழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 17. உலகளந்த உம்பர் கோமானே என்று கோவிந்தனை எழுப்பும் கோதை. ஸ்ரீவில்லிபுத்தூரை கோகுலமாகவும் தோழியர்களை கோபிகைகளாகவும் பாவித்து பரந்தாமனின் பேரருள் பெறுவதற்காக பாவை நோன்பு மேற்கொண்டாள் கோதை. பாருங்கள் பாசுரம் 17 உள்ளே சென்று பார்க்கலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொற் கழலடி செல்வா பல தேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 18. நந்தகோபாலன் மருமகளே என்று நப்பின்னையை நோன்புக்கு அழைக்கும் கோதை. பலராமனையும் அவன் தம்பி கிருஷ்ணனையும் சென்ற பாசுரத்தில் துயில் எழுப்ப பலவாறாக பொழுது பாடினாள் கோதை. ஆனாலும் என்ன பயன்? கிருஷ்ணன் சற்றும் அசைந்து கொடுப்பதாக தெரியவில்லை. வாருங்கள் பாசுரம் 18 உள்ளே சென்று பார்க்கலாம். உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை தரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துன் பேர்வாட செந்தாமரை கையால் சீரார் மழையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 19. தாயாரின் கருணை நாடி விண்ணப்பம் செய்கிறாள் கோதை. பாகவதர்கள் எப்போதும் தன்னை வந்து சந்திக்கலாம் என்று சனகாதி முனிவர்களுக்கு வாக்கு தந்த அந்த நாரணர்தான் இப்போது ஆண்டாளும் அவள் தோழிகளும் காத்திருப்பதை அறியாதவர் போல அரிதுயில் கொண்டிருக்கிறார்.
அவர் உள்ளத்தின் சிந்தனை என்ன என்பதை ஆண்டாள் யூகிக்கிறாள். வாருங்கள் பாசுரம் 19 உள்ளே சென்று பார்க்கலாம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்துணை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 20. பகைவர்களுக்கு நெருப்பாக விளங்கும் விமலனை துயில் எழுப்பும் ஆண்டாள். வாருங்கள் பாசுரம் 20க்கு உள்ளே சென்று பார்க்கலாம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய் செப்பம் உடையாய் திரள் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயில் எழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 21. ஆயர்குல பெருமைகளை பாடி பெருமாளை கோதை ஆராதிப்பது ஏன்? அதிகாலையில் தரிசித்து அவன் அருளை பெற்று தம் குறைகளெல்லாம் நீங்க பெற வேண்டும் என்று ஆண்டாள் தம் தோழிகளோடு அவன் இருக்கும் கோயிலில் வந்து நிற்கிறாள். வாருங்கள் பாசுரம் 21க்கு உள்ளே சென்று பார்க்கலாம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியும் போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 22. சாபம் தீர்க்கும் கண்ணனின் கடைக்கண் பார்வையை வேண்டி நிற்கும் கோதை. கண்ணனின் கண்கள் காண்பதற்கு கிண்கிணி மணியின் வாய் போலவும் அதன் மலர்ச்சி தாமரை பூ போலவும் தோன்றுகின்றன. தாமரையிலும் செந்தாமரையை போன்று தோன்றுகின்றன. அந்த தாமரை கண்களை கண்டால் அது சூரியனை போன்ற ஒளி வீசுவதாக இருக்கிறது. ஆனால் அந்த ஒளி சந்திரனின் குழுமையோடு இருக்கிறது. வாருங்கள் பாசுரம் 22 உள்ளே சென்று பார்க்கலாம். அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற் கீழே சங்கம் இருப்பார் போல வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அம்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 23. சீரிய சிங்கம் போல் தோன்றி எம் குறை தீர்ப்பாய் கோவிந்தா. கண்ணனின் தரிசனத்தை கண்டதுமே அவன் அழகில் மயங்கி கோபியர்கள் தங்களின் உள்ள கிடங்கில் இருக்கும் வேண்டுதல்களை சொல்ல மறந்து போவர். எனவே தங்களையே மறந்தவர்கள் தங்களின் வேண்டுதல்களையா நினைவு வைத்திருப்பர்? வாருங்கள் பாசுரம் 23 உள்ளே சென்று பார்க்கலாம். மாறி மலை முழைஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆய்ந்து ஆரேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 24. வென்று பகை கெடுக்கும் வேல் கொண்ட கோபாலனை பாட அழைக்கும் கோதை. கண்ணனை கண்ணனாக கண்டு புகழ்வது அவனை பாடுவது ஒரு விதம் என்றால் அவனே அனைத்துக்கும் ஆதாரமான ஆதி மூலம் என்று உணர்ந்து போற்றுவது ஞானம். கண்ணனை தரிசனம் செய்யும் போது அவரை மகாவிஷ்ணு என்று உணர்ந்து பணிந்து கொள்ளும் போது அவரே மனதை கொள்ளை கொள்ளும் கண்ணன் என்று தெளிதல் மெய்ஞானம். வாருங்கள்
பாசுரம் 24 உள்ளே சென்று பார்க்கலாம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்று அச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 25. கிருஷ்ணன் அவதரித்த முதல் நாள் நிகழ்ந்தவை உணர்த்தும் தத்துவங்கள் என்ன? கண்ணன் தோன்றினான். அதுவரை பிணைத்திருந்த விலங்குகள் அருந்து போயின. தடைகள் அகன்று வழிகள் பிறந்தன. இயற்கை சீற்றமும் ஒன்றும் செய்யவில்லை. இறுதியாக கண்ணனுக்கு பதிலாக சிறைக்குள் வந்த சிசு மாயை. கண்ணன் எங்கு குடிகொள்கிறானோ அங்கு மாயை முற்றிலும் விலகும். வாருங்கள் பாசுரம் 25 உள்ளே சென்று பார்க்கலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 26. இறைவனிடம் பக்தர்கள் என்னென்ன கேட்கலாம்? கோதை மணிவண்ணனிடம் வைக்கும் வேண்டுதல்கள். இறைவனே பேரின்ப பரம்பொருள். அவனிடம் நாம் இப்படிப்பட்ட உலக வாழ்க்கை சுகங்களையும் பொருட்களையும் கேட்பது என்று தோன்றுகிற கணத்தில் அதற்கான விடையையும் தருகிறது அந்த வேதம். வாருங்கள் பாசுரம் 26 உள்ளே சென்று பார்க்கலாம். மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையவனவே, சாலப் பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் நிலையாய் அருளேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 27. அனைத்தையும் அருள வல்லவனான அந்த கோவிந்தனை நாடியிருந்தால் மகிழ்ச்சிக்கும் குறைவு ஏற்படுமா என்ன? பகைவரை கொல்வதற்காக அல்ல, வெல்லவே விரும்புபவன் அந்த கோவிந்தன். வாருங்கள் பாசுரம் 27 உள்ளே சென்று பார்க்கலாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் 28. நாடி வருபவன் பாவியாக இருந்தாலும் மகா கோபியாக இருந்தாலும் அவன் சன்னிதானத்தில் வந்து நிற்கும்போது அவன் குறைகள் ஒன்றையும் பொருட்படுத்தாது அருள்கிறவன். இந்த மட்டில் வந்து சரணாகதி பண்ணுகிறவனாக இந்த ஜீவாத்மா இருக்கிறானே என்று வாத்சல்யத்தோடு அவன் நம்மை காண்கிறவனாக இருக்கின்றான். குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்று கோதை கண்ணனை போற்றுவது ஏன்? வாருங்கள் பாசுரம் 28 உள்ளே சென்று பார்க்கலாம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனமும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்கள் 29 மற்றும் 30. பூமி பிராட்டி தன் பிள்ளைகள் மேல் பாசம் கொண்டு ஆண்டாளாய் அவதரித்து கீதையின் சாரத்தையும் வேதங்களின் உட்பொருளையும் விளக்குமாறு
எளிய தமிழ் பாசுரங்களை வழங்கினாள். எல்லோரும் பாடி போற்றி நற்கதி அடையவே ஆண்டாள் அழகு தமிழில் இப்படி ஒரு பாசுரங்களை நமக்கு வழங்கி இருக்கிறாள். கோதை கண்ணனின் பொற்றாமரை பாதத்தை புகழ்ந்து போற்றும் காரணம் என்ன? வாருங்கள், திருப்பாவை பாசுரம் 29 மற்றும் 30களில் காணலாம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம். உனக்கே நாம் ஆட்செய்யோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். பாசுரம் 30. வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சே இழையார் சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய்.